ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேரி எலிவேட்டர் தான் பார்க்க போகிறோம். அது ரோம்லெக்ஸில் ஒரு பாப்புலரானது. டம்ளர்னே பார்த்துருப்பீங்க. என்ன நடக்கவே முடியல ஒழுங்கா. ரெண்டு குதி என்ன தட்டு தட்டு இது என்னது நிறைய பேர் இருக்குது. நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ. இது தானே ஃப்ரெடி நைட்டு. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ சரி வாங்க எலிவேட்டருக்குள்ளே போகலாம். எலிவேட்டருக்குள்ளே போக தான் ஒரு பேயாக வரும். இந்த வெயிட் பண்ணும். இந்த அதில் தான் ஸ்க்ரீனில் காட்டும். ஏற்கனவே ட்ரெஸ்ஸும் நல்லா காண பாருங்கள். இது அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறதுக்கு நல்ல இடமா ஸ்பாட்டை பார்த்துக்கோ. இன்னும் ஒன்றுலேயே நிற்கிது. ஓகே வந்துடுச்சு. போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம். யாரும் பூனையை போட்டேன். எவன்டா பூனையை போட்டது? பூனையை போட்டாலும் நாசமாக போவேன். லைட் இந்த ஷேப்பில் இருக்குது. லைட் அடிக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. லைட் அடிக்குது. அது போதும். லைட்டு என்ன உங்களோட ஆகவே என்னமோ உங்களோட ஆனது தான் நினைக்கிறேன். இவருக்கு அதுதான் லோட் ஆகிட்டு வருது. வேறு எதுவும் லோட் ஆகுது. இன்னும் ஒன்றுலேயே நிற்கிது மறுபடியும். இது என்னமோ வீடு இருக்குது. எனக்கு தான் ரோம்லெக்ஸ் முதலாக போடுறோன்னு நினைக்கிறேன். இந்த முதல் வீடியோவாச்சு நல்லா பாப்புலர் ஆகும்னு நினைக்கிறேன். நம்புகிறேன். அதுக்கு நீங்களும் ஜிக்கிக்கணும். ஹூ இஸ் தேரா? யார் அது? இந்த பிக்கி ஒரு வீட்டில் ஒரு பிக்கி இருக்கும்ல, அது மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுறேன் வாங்க. அந்த பிக்கி அந்த இது மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பிக்கி தான் வந்திருக்குமோ? இருங்க போய் வாப்பா. பிக்கியோட தாத்தா வந்திருக்காரு. வர்றா தாத்தா, உங்களுக்கு முடியாத காலத்துலையா என்னைய தத்துறீங்க? அழுது வர பதிலும் இல்லை. டெரர் எலிவேட்டர்னு ஒன்று இருக்குது. அது வேணும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேர் எலிவேட்டர் 2 இருக்குது. அது வேணுனாலும் கமெண்ட் போடுங்க. போட பார்ப்போம். சரி வாங்க நீ போகலாம். யாருமே இல்லை, அதுதான் சுத்தீகமாக இருக்குது. ஒரு வேளை பயந்து மூட்டை முடிக்கிது தூக்கிட்டு போயிருப்பாங்களோ. சரி வாங்க பார்ப்போம். என்னது என்ன நீ எவ்வளோதான் போச்சு. வாங்க பொறுமையாக சுற்றலாம். சுற்றி பற்றி விளாடலாம். சுற்றி பற்றி இந்த பர்பிள் மண்டையை நிரப்பலாம். பர்பிள் மண்டை என்ன முடி இருக்கான்னு வேறு ஃபஸ்ட்டு முடியை போட்டு வாட. அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம். முடியை போடுறா. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துருச்சு. இன்னும் கருப்பாக இருக்குது. பூரே பாபு எப்பட்றா சத்தேன்? ஹேக் ஒரு ஹேக்கராக வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது என்னது இதெல்லாம்? சரி முட்டை கடையை பார்ப்போம். இது என்னது? இந்த லைட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே தான் செத்தான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். போய் பார்ப்போம். இந்த இடம் நல்லா இருக்கே. இங்கே கொஞ்சம் நேரம் இருப்போம். நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இங்கே இருக்க போர் அடிக்குதே. டக்குனு யாராச்சும் வாங்கலாம். பேயாச்சும் வாங்கலாம். பயப்பட மாட்டேன். பயத்துட்டேன்னு தானே நினைக்கிறீங்க? எண்டே இல்லை. சரி நான்லாம் பயப்பட மாட்டேன். 4 மாதம் அப்புறம் பயந்து 4 மாதம் தூங்க மாட்டேன். சரி அடுத்து என்னது? அதில் என்ன காட்டுதுன்னு போங்க. இன்னும் 12 10 9 8 7 6 6 5 4 3 2 1 1 1 ஒட்டலன்னு 1 இருக்குது. பாப்பி போயிட்டேன். பாப்பி பிளேச்சா சேஃப் ஹேவன். நான் தான் பாப்பி போயிட்டேன். புட்றா நான் அப்புறம் அங்கே வையாவனே. வாட் த ஹெல்? எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம். எனக்கு பழைய ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. அது வைங்களா? என்னடா அது? எனக்கு பிடிக்கவே இல்லைதே.
சரி நம்ம நடக்கிறது ஒழுங்காக நடக்கிறான். ஒழுங்காச்சும் நடடா, ஒழுங்காகவே நடக்க மாட்டேங்கிறான். நம்ம குதிக்க தான் குதிச்சா தான் ஒழுங்காக நடப்பான். ஓகே, கொஞ்சம் ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அம்பி இப்போ தான் அவனுக்கு சுரண்டே வந்திருக்கான் அம்பி. சரி வாங்க அக்கி வைக்கி. என்ன இப்படி இருக்கான் சும்மா கொடூரமாக. நம்ம எக்ஸீடை கண்டுபிடிக்கும். எஸ்கேப்பா அப்படின்னா அந்த அடியாக வாங்க. ஐயோ பொறுமையாக போட அதான் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிடுவேன் குதி. நான் தான் ஹக்கி வைக்கி. இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா. என்னடா ஸ்கேர் எலிவேட்ரு என்னை பார்த்து தானே ஸ்கேர் எலிவேட்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ரைட்டே வந்தாச்சு. இதை முடிச்சா பழைய உருவத்துக்கு போயிடலாமா? இந்த உருவத்தை குத்திட்டாங்க. எனக்கு பழைய உருவம் தான் வேணாம். ஹக்கி வைக்கி நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு பழைய உருவம் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது செருப்பு ஒரு வாட்டி செத்தா நம்ம பழையபடி ஆயிடலாம்னு நினைக்கிறேன். சரி இந்த செருப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியே பட்டை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். போன வாட்டி வேறு உருவம் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வேறு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஷாப்பிங் பார்த்துக்கோம். காசு இருக்கா பண்ணுங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. 2 கண்ணு வருதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க கேமில். துணை கால் கிடச்சிட்டாங்க. அவ்வளோதான் துணை கால் கிடச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம பழைய ஒருத்துக்கு கேட்கணும் வந்தாச்சு. ஓகே ஏன்டா வந்தவங்களே போடுறது அந்த இதாக நசுக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செத்துட்டு மறுபடியும் வரும். ஃப்ரைடே நைட்டு இதெல்லாம் பயப்பட தேவையில்ல. இது பாடி. ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இந்த 2 அக்கா வந்துருக்காங்க. ஒரு அம்பி வந்துருக்கான். அம்பி இந்த வேலை பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. இங்கே வா ஒரு முறையாக சத்தா. இங்கே வா அம்பி, உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே வா அம்பி, ஃபோட்டோ எடுப்போம் வா. அப்படியே அம்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நிறைய பேர் கூட்டம் பார்க்குற ஃபோட்டோ தான் நமக்கு வேணும். திறந்துச்சு. ஃப்ரைடே நைட்டு தானே பாடு வர. ஃப்ரைடே நைட்டில் ப்ளூ கலர் இருக்கான். இப்படி சொருகிறோம் அன்றைக்கி. குதி அவன் முன்னாடி. ஆனால் அவளெல்லாம் பார்த்ததில்ல. ஃப்ரைடே நைட்டு அவளை விளாண்டதும் இல்லை. அவன் காயின் எடுத்துக்கும். காயின் தான் முக்கியம். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் உடம்பு ஊற்றும். சரி நம்ம இந்த இடத்துக்குள்ள ஓட்டுக்குள்ளே போய்ப்போம். இந்த ஓட்டுக்குள்ளே போகலாமா? இல்லை இருட்டாகுது, நம்ம ஓடிடும். வராங்க துரத்துறாங்க. எம்மா மட்டுமே ஏன்டா ஏன் வைக்கிறீங்க? ஓகே வேண்டா. யாரா நீ? நம்ம இந்த பக்கம் இந்த அந்த பப்பி பிளே டைம் மாதிரி தான் நம்ம மாறணும். ஒருவேளை அது ஃபோட்டோவில் உள்ள எல்லாரையும் மாறலாமோ? சரி இங்கே துரத்திக்கிட்டு இருக்கான். வர டைம் முடிச்சு. நீ ஓடிடுறா. இன்னும் டைம் முடியலையோ? ஓடிடுறா. முட்டி ஓடிச்சாண்ணா. சத்துட்டேன்டா. காப்பாத்துங்க நீ யாராச்சும் காப்பாத்துங்க. ஓகே குட்டி ஆகன மாதிரியே இருக்கு. எனக்கு ஃபீலிங் வருது. குட்டி ஆகிட்டாவா என்ன? இல்லை குட்டி ஆகலன்னு நினைக்கிறேன். குட்டி ஆகிட்டோன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். பலூன் இருக்குது. பலூனில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு பறக்கலாம் போல். வாழைப்பழம் வாங்க போகிறேன். அதில் வாழைப்பழத்தோடு வலிக்கு விழுந்த ஆளுன்னு சொல்லிட்டு வலிக்கு விழுவலாம். இப்படி வாழைப்பழத்தை போட்டு அப்படியே நடந்து போடும். இல்லை அதுமாரி நிற்கல. இந்தாருங்க நான் கீழே விழுந்துட்டேன்னா நல்லா கூர்ந்துங்க வச்சுருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த நான் வாழைப்பழத்தோழில் வலிக்கு விழுக வைக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை போடு. வாழைப்பழம் பக்கத்தில் வாழைப்பழத்தில் வலிக்கு விழுவிடா. எப்படா வலிக்கு விழாமல் இருக்கான்? வலிக்கு விழுவிட்றா. வலிக்குறா. பேக்கில் அடிக்கிறாடா தம்பி. பேக்கில் அடிக்கிறான். வேற எங்கேயாச்சும் பேக்கில் அடிக்கிறான். ஐயோ பேக்கில் அடிக்கிறானே. பேக்கில் அடிக்க வேற எங்கேயாச்சும் வலிக்குதுடா. அப்பாடா ஓடிட்டோம். ஐயோ பேக்கெலாம் ஊசி விட மாதிரி எரியுதே. ஒன்று அடிக்க போனோம்டா. வரப்போகிற ப்ரோ பிளேயர அடித்து விரட்டிய ஒரு 30 வயசு கிழமை. ஓகே ஏன்னா இதே 50 வயசு கிழமை போல். ஹிட்டு மாதிரியே இருக்கான் பார்க்க. அதனால ஹிட்டாக தான் இருப்பானோ. சொட்டை போட்டு வந்துருக்கேன். சேவிங் பண்ணியிருக்காங்களா என்ன? 50 வயசு கிழமை சேவிங் போட்டிருக்கான்.
இனிமேல் 50 வயசுக்கெல்லாம் இருந்தேன். ஹிட்டு கொஞ்சம் மஜாக்கையான ஆள், அதனால் இந்த இடத்த ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ரைட்டே. ஆனால் கீழே போய் பார்த்தது என்னால் நடக்குது இல்லையா? சரி போய் பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போய் பார்ப்போம். கீழே பார்த்தா தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியும். அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இது நல்லா இருக்குது இந்த ஸ்பாட் இஸ் பெஸ்ட் இந்த பில்டு. இவன் தான் வேணா நல்லா சிரிச்சுக்கிறிய கோமாளி. இன்னதுடாடி என்னடா ஸ்க்ரீன் என்னடா ஸ்க்ரீன் பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். வாழைப்பழத்தை தூக்கி சிறு வேலையை மட்டும் பார்ப்போம். வாழைப்பழம் வேணுமா? வாழைப்பழம் கிட்ட வரா. வாழைப்பழத்தை எடுத்து விடுவேன். கிட்ட ஒழுங்காக வைப்பாங்க. நம்மளும் குட்டி ஐட்டம்னு நினைக்கிறேன், ரொம்ப குட்டி ஐட்டமோ. இந்த வாழைப்பழத்தில் வலிக்குள்ள வரியா? வலிக்குள்ள விடா. அதுனா அந்த அம்மா அங்கே இருக்காங்க. அக்காவா? அக்கா நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க? இதுவும் பார்க்க 30 வயசுக்குள்ளே இவங்க தான் இருக்குது. அவங்க தான் ஸ்மார்ட் மாதிரி இருக்கேன். ஸ்மார்ட் பாய். அது இல்லையா? ஸ்மார்ட் பாய். டோர் திறக்கணும். டோரு இங்கே ஒரு அக்கா. இதான் அக்கான்னு நினைக்கிறேன். அது அம்மா மாதிரி இல்லை, வாங்க அக்கா மாதிரி தான் இருக்குது. போய் சாகுறோம் இன்றைக்கி. முதல் வழியாக பேய்கிட்ட சாகுறோம். எதுக்கு சாக போகிறேன்னு கேட்டால் இந்த ஸ்க்ரீன் எனக்கு பிடிக்கல. லைட் ஆஃப் பண்ணாலும் சரி நீ போய் சாகுறோம். லைட் ஆன் பண்ணுறோம். ஃப்ளாஷ் லைட்டை அமுக்கடா வர அமுக்க. ஃப்ளாஷ் லைட் இப்போ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதை ஒரு அமுக்கணும். ஆனால் ஃப்ளாஷ் லைட்டு ஏதாச்சும் சார்ஜ் போயிருமான்னு சரி பார்த்துவோம். பேய் கட்டுறா. இவன் தான் அந்த பிக்கோ, நான் சொன்ன பிக்கோ. மூஞ்சி கட்டுறா. காது கருவாடு மாதிரியே இருக்கான் பார்க்க. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். பாய் 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 பாய்.